அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக தாமாக முன்வந்து உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்தது. அந்த விசாரணைகள் நிறைவு பெற்ற நிலையில் அந்த வழக்கின் தீர்ப்பானது இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அமைச்சர்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டது தொடர்பாக உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அவர்கள் விடுவிக்கப்பட்டது செல்லாது எனவும் இந்த சொத்து குவிப்பு வழக்கை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்க வேண்டும் எனவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், தற்போது அமைச்சர்கள் இருவர் மீதான இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய சூழலில் முன்னதாக இந்த வழக்கை விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் எடுத்திருந்தது. அப்போது இரு தரப்பிலிருந்தும் வாத பிரதிவாதங்கள் என்னென்ன வைக்கப்பட்டன, அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா? அதாவது இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக விசாரிப்பதாக அறிவித்த நிலையில் இந்த வழக்கை எதிர்த்து அமைச்சர் தங்கம் தென்னரசு சார்பிலே உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் தங்கம் தென்னரசுக்கு சாதகமான அந்த உத்தரவு என்பது கிடைக்கவில்லை. அத்தோடு வழக்கை மறுஆய்வு செய்து உத்தரவிட எந்த ஒரு தடையும் விதிக்கப்படாத காரணத்தால் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த அறிவிப்பு என்பது செல்லும் என்பதே அங்கு அறிவிக்கப்பட்டது. இது அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு ஒரு பிரச்சனையாக மாறிய நிலையில் இதையடுத்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த மார்ச் மாதம் இந்த விசாரணையானது மீண்டும் தொடங்கியது. இந்த விசாரணையின் போது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பிலும் அமைச்சர் தங்கம் தென்னரசு சார்பிலும் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டன. இந்த வாதங்கள் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு என்பது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த தீர்ப்பு இன்று காலை 10:30 மணிக்கு வெளியாகும் என அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இந்நிலையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார். சொத்து குவிப்பு வழக்குகளில் அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அவரது மனைவி மணிமேகலை விடுவித்த உத்தரவை ரத்து செய்து அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் குற்றச்சாட்டை பதிவு செய்து சாட்சி விசாரணையை மீண்டும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமின்றி விசாரணைக்கு ஆகஸ்ட் 9 நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் அதன் பிறகு தினமும் நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். எனவே இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. எனவே இதில் மீண்டும் மேல்முறையீடு செய்வதற்கான அந்த வாய்ப்பு இருக்குமா அல்லது நீதிமன்றத்திற்கு சென்று அங்கு தங்களுடைய தரப்பு வாதங்களை வைப்பார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய விவகாரம் என்பது முதன்முறை கிடையாது. ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி விவகாரத்திலே நாம் பார்த்திருக்கின்றோம். அவருக்கு எதிரான இந்த தீர்ப்பும் கூட அப்போது வந்திருந்தது. இந்த நிலையில தான் மற்ற 2 அமைச்சர்களுக்கும் சிக்கல் என்று அப்போதே பத்திரிகைகளிலே செய்தி வெளியாகி இருந்தது. அதாவது அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு எதிராக அந்த வழக்கினுடைய விசாரணை தீவிரம் அடைந்த போது இதே போன்று மற்ற 2 அமைச்சர்களுக்கும் சிக்கல் இருக்கின்றது என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகி வந்தது. இந்த நிலையிலே தான் நீதிமன்றம் தற்போது அதனை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே மீண்டும் இந்த வழக்கின் விசாரணையை நடத்த வேண்டும். இதில் நடத்தப்பட்ட அந்த சாட்சியங்கள், இதில் இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் போன்றவற்றை எல்லாம் மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. எனவே இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன மாதிரியான வாத பிரதிவாதங்கள் நடைபெற இருக்கின்றது, அமைச்சர்கள் தரப்பிலிருந்து மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அல்லது இந்த வழக்கு விவகாரத்தில் அவர்கள் மேல்முறையீடு ஏதேனும் செய்வதற்கு வழிவகைகள் இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.